சிறப்பான இந்த மீலாது விழா மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கின்ற நம்மவர்கள் உலக முஸ்லிம்கள் யாவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் அவனது விருப்பத்திற்குரிய இடங்களில் ஒன்றான பள்ளி வாசலில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி இருப்பது போன்று நாளை மறுமையில் நம்மையும் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நமக்கான அடையாளங்களை உலகில் பெற்று தந்த நம் பெற்றோர்களையும் நாம் பெற்றெடுத்த நம் பிள்ளைகள், நம் மனைவிமார்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கும் முன்னேறுவதற்கும் நேர்வழியில் நடப்பதற்கும் நல்ல நிலைக்கு வருவதற்கும் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்தனை நபர்களையும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய ரஹ்மான்பேட்டையினுடைய நிர்வாகம் மற்றும் மீலாது குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னின்று தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகுந்த மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய இப்பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் சையத் அலி ஆலிம் வாஹிதி ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்ற ஒரு வாழ்வியலை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய வாழ்வியல் இரண்டு அடிப்படைகளை கொண்டது. முதலாவது மஅல் ஹாலிக், அல்லாஹோடு படைப்பாளனோடு தொடர்புடையது. இரண்டாவது மஅல் மக்லூக், படைப்பினங்களோடு தொடர்புடையது. மனிதர்களோடு மட்டும் தொடர்புடையதல்ல, படைப்பினங்களோடு தொடர்புடையது. மரம், செடி, கொடிகளோடும் நம்முடைய வாழ்க்கை தொடர்புடையது. இந்த இரண்டு அடிப்படைகளை உள்ளடக்கி அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்வியலை தந்திருக்கிறார். இதிலே முதல் அடிப்படையை மஅல் ஹாலிக் என்ற அல்லாஹோடு தொடர்புடைய அந்த வாழ்வியலை தஸவ்வுஃப், ஆன்மீகம் என்று சொல்வார்கள். தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, தனி மனித ஒழுக்கங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதற்குள்ளே அடங்கும். இரண்டாவது அடிப்படை அரசியல், குடும்பம், பொருளாதாரம், நீதி நிர்வாகம், பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள், இதுவெல்லாம் இதற்குள்ளே அடங்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக, அந்த காலத்திலே ஜனாதிபதி என்ற வார்த்தை கிடையாது, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு ஆட்சியாளராக அவர்கள் எப்படிப்பட்ட ஆளுமையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அடிப்படையை, ஒரு பேருண்மையை நம்முடைய உள்ளத்தில் முதலாவது நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வாழ்வியல் என்பது அது வெறுமனே ஆன்மீக நெறிகளை மட்டும் கற்றுத்தரக்கூடிய வாழ்வியல் அல்ல. இஸ்லாமிய வாழ்வியல் என்பது ஆன்மீகம், அரசியல் இரண்டும் இரண்டர கலந்து அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி. யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை ருக்கு செய்யுங்கள், அல்லாஹ்வை சுஜூது செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் எப்படியெல்லாம் வணங்கி வழிபட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்களோ அப்படியெல்லாம் வணங்கி வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வஃஅலுல் கைர், நல்ல காரியங்களை, மக்களுக்கு பலன் தரக்கூடிய பணிகளை, சேவைகளை நீங்கள் முன்னெடுங்கள். மக்களுக்கு பயன் தரக்கூடிய பணிகளில், சேவைகளில் அரசியலை விட முதன்மையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம். தொழுதால் மட்டும் போதாது, வணக்கங்கள் மட்டும் உங்களை வெற்றியாளர்களாக மாற்றாது, அதோடு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல சேவைகளும் பணிகளும் உங்களிடத்திலே இணைந்திருந்தால்தான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும் என்று ஆன்மீகத்தையும் அரசியலையும் அல்லாஹ் இரண்டர கலந்து இங்கே சொல்லித் தருகிறார்.
ரெண்டில் எதை விட்டாலும் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம், அரசியலிலே ஈடுபடக்கூடிய பலர் ஆன்மீகத்தை பற்றி அக்கறை கொள்வதே இல்லை. இதனால் அரசியல் ஒழுங்கற்ற அரசியலாக, தூய்மையற்ற அரசியலாக, மக்களுக்கான அரசியலாக இல்லாமல் அது தனிப்பட்ட சுயநல அரசியலாக அது மாறி போய்விட்டது. அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள், நான் முஸ்லிம்களை சொல்கிறேன், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்களிடத்துல இன்றைக்கு ஆன்மீகத்தை பற்றிய சிந்தனைகள் குறைவு. அதே போன்று ஆன்மீகத்திலே ஈடுபடக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியலை பற்றி யோசிப்பது கூட இல்லை, கற்பனை செய்வது கூட இல்லை. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு அனுப்பி தரப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்வும் ஆன்மீகத்தோடும் அரசியலோடும் பின்னி பிணைந்திருந்தது. ஆன்மீகம் இல்லாத அரசியல், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை பற்றிய சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த அரசியல் ஆபத்தான அரசியலாகத்தான் இருக்கும். ஆன்மீகம் இல்லாத அரசியல் மிக ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. அது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுடைய அரசியலை இதற்கு முன்னுதாரணமாக்கி அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறார். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியஆ யஸ்தல்இஃபு தாயிஃபத்தம் மின்ஹும் வயுதப்பிஹு அப்னாஅஹும். ஒருவருடைய அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒருவரிடத்தில் ஆன்மீக உணர்வு இல்லை என்றால், ஆன்மீக சிந்தனை இல்லை என்றால், ஆன்மீகம் இல்லாத அரசியலாக அந்த அரசியல் இருக்குமானால் அது எப்படிப்பட்ட ஆபத்துகளை நாட்டில் சமூகத்தில் ஏற்படுத்தும். 4 விதமான ஆபத்துகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். முதலாவது அதிகார அகந்தையை, திமிரை அது கொடுக்கும். ஆன்மீகம் இல்லாத அரசியலில் நான் தான், அது ஒரு சர்வாதிகார ஆட்சியாக மட்டுமே அது இருக்கு. பதவி திமிரை, அதிகார திமிரை அது கொடுக்கும். இரண்டாவது வஜஅல அஹ்லஹா ஷியஆ என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மக்களை சமமாக நடத்தாமல் மக்களை பிரித்து தன்னுடைய அரசியலை நடத்தும். இதை விவரமாக விவரித்தால் அது நேரமாகிவிடும். அதனால் இதை மேலோட்டமாக சொல்கிறேன். மூன்றாவது, ஆன்மீகம் இல்லாத அரசியலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய அரசியல் அப்படி இருந்தது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை ஒடுக்கும் அரசியலாக அது இருக்கும். அடுத்து அப்னாஅஹும், ஆன்மீகம் இல்லாத அரசியலால் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும், ஃபிரௌனுடைய அரசியலை முன்வைத்து அல்லாஹ் உதாரணத்தை தருகின்ற பொழுது அதில் ஏற்படக்கூடிய 4வது ஆபத்து, அந்த ஆட்சியாளர்கள் தங்களுக்கு எதிராக யார் செயல்படுவார்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களை ஒதுக்குவார்கள், அவர்களுக்கு எதிரான அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்துவார்கள், அவர்களை படுகொலை கூட செய்வார்கள். ஆக ஆன்மீகம் இல்லாத அரசியல் என்பது மிக ஆபத்தானது. அதே போன்றுதான் அரசியல் இல்லாத ஆன்மீகமும் ஆபத்தானது, அழிவுக்குரியது. நான் தொழுகிறேன், நான் நோன்பு நோக்கிறேன், நான் ஹஜ்ஜி செய்கிறேன், நாட்டிலே என்ன நடந்தாலும், சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நான் கண்டுகொள்ளவே மாட்டேன் என்ற மனநிலையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, இது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஆன்மீகத்தினுடைய உண்மையான வடிவத்திற்கு நேர் எதிரானது என்பார்கள் சூஃபியாக்கள் என்ற ஆன்மீகவாதி, அரசியல்வாதிகள் அல்ல. நான் தொழுகிறேன், நான் நோன்பு நோக்கிறேன் என்ற மனநிலையோடு, நான் ஒழுக்கங்களிலே சரியாக நடந்து கொள்கிறேன் என்ற எண்ணத்தோடு சமூகத்தை பற்றிய, நாட்டை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியினுடைய அந்த வாழ்க்கை என்பது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஆன்மீக வாழ்க்கை அல்ல. அது ஆன்மீகத்தை அழித்து நாசப்படுத்தக்கூடிய வாழ்க்கை என்று ஆன்மீகத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே சிலர்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள்.
அவர்களை போன்று யாராலும் தசவுஃபை, ஆன்மீகத்தை, ஆன்மீக கருத்துக்களை மக்களுடைய உள்ளங்களிலே கொண்டு சேர்க்க முடியாது என்ற அளவுக்கு மிக உச்சமாக ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானவர் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த உம்மத்தோடு ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களில் பேர் ஆளுமையாக இருப்பவர் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்லி காட்டுவார்கள், அத்தீன் வல் முல்கு தௌஅமான், அரசியலும் ஆன்மீகமும் இரட்டை குழந்தைகளை போன்றது. ஃபத்தீனு அஸ்லுன் வஸ்ஸுல்தானு ஹாரிசுன், ஆன்மீகம் என்பது அதுதான் அடிப்படை, அரசியல் என்பது அந்த அடிப்படையை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அரண். எந்த விஷயத்திற்கு இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், வமாலா அஸ்லலஹு ஃபமஹ்தூமுன் வமாலா ஹாரிஸலஹு ஃபலாயா. ஆன்மீகம் என்பது அடிப்படை, அந்த ஆன்மீகம் என்ற அடிப்படைக்கான பாதுகாப்பு அரணாக இருப்பது அரசியல். எதற்கு அடிப்படை இல்லையோ அந்த விஷயம் தகர்ந்துவிடும். எதற்கு பாதுகாப்பு அரண் இல்லையோ அந்த விஷயம் அது அழிந்துவிடும் என்பார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை போன்ற ஆன்மீகத்தை பேசியவர் யாரும் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, அத்திபுருல் மஸ்பூக் ஃபீ நஸீஹத்தில் மம்லூக் என்ற பெயரில் அரசியல் என்றால் என்ன, அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு தனி அரசியல் அறநெறி நூலையே இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார். சுருக்கமான வார்த்தைகளில் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஆன்மீகம் இல்லாத அரசியல் இருக்கிறது அல்லவா, அது மக்களுக்கான அதிகாரமாக இல்லாமல் மக்கள் மீதான அதிகாரமாக இருக்கும். ஆன்மீகம் இல்லாத அரசியல் மக்களுக்கான அதிகாரமாக அது இருக்காது, அது மக்கள் மீதான அதிகாரமாக இருக்கும். அதே போன்று அரசியல் இல்லாத ஆன்மீகம் ஒரு தனி மனிதனை நல்லவனாக மாற்றலாம், ஆனால் அந்த தனி மனிதன் வாழ வேண்டிய சமூகத்தை அது அழித்து நாசமாக்கிவிடும் என்பார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த அடிப்படையை முதலில் மனதில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் நுபுவத் என்ற ஆன்மீகத்தையும் தந்தான். மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை, ஒடுக்கப்படுகின்ற மக்களை மீட்டெடுப்பதற்கான அதிகாரமாக பவரையும் அரசியலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் தந்திருந்தான். அந்த வகையிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் அலசி பார்த்தால், அவர்களை போன்ற ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்வதை விட ஒரு அரசியல் பேர் ஆளுமையை இந்த உலகத்தில் எங்கும் நாம் பார்க்க முடியாது. அரசியலை குறித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எப்படி இருந்தது, அரசியலில் நபியினுடைய ஆளுமை எப்படி இருந்தது? பொதுவாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுடைய லட்சியமாக, அவர்களுடைய இலக்காக எதை பார்க்கிறார்கள்? அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுடைய இலக்காக, வெற்றியாக, லட்சியமாக எதை பார்க்கிறார்கள்? ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை பிடிப்பது. இதுதான் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுடைய இலக்கு, லட்சியம். தேர்தல் மூலமாக அதில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை பிடிப்பதுதான் பொதுவாக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுடைய இலக்காக, குறிக்கோளாக இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை, அரசியலை குறித்த பார்வை, அவர்கள் அரசியலில் ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை அடைவதை ஒரு இலக்காக, ஒரு குறிக்கோளாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். அப்ப எப்படி பார்த்தார்கள் என்றால், அதிகாரத்தை, ஆட்சியை ஒரு கருவியாக மட்டுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார். நீதியை நிலைநாட்டுவதற்கான கருவியாக, பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்கான கருவியாக, அல்லாஹுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒரு நீதிமிக்க சமூகத்தை இந்த மண்ணிலே கட்டி எழுப்புவதற்கான கருவியாக மட்டும்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியலை பார்த்தார்.
அரசியலை குறித்து நபிக்கு இன்னொரு பார்வையும் இருந்தது. இன்னொரு பார்வை, முதலாவது, இன்றைக்கு பொதுவாக இன்றும் சரி அன்றும் சரி அரசியல்வாதிகள் அதிகாரத்தை பிடிப்பதை இலக்காக லட்சியமாக கருதுவது போன்ற அந்த பார்வை நபியிடத்தில் இல்லை. ஒன்று, அவர்கள் அதை வெறும் கருவியாக மட்டுமே பார்த்தார்கள். இரண்டாவது, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலில் அவர்கள் பேர் ஆளுமையாக திகழ்ந்ததற்கான அடிப்படை இதுதான். அவர்கள் அரசியலை, அதனால் கிடைக்கின்ற அதிகாரத்தை இலக்காக பெரும் வெற்றியாக அவர்கள் பார்க்கவில்லை. இரண்டாவது, அரசியலை குறித்த அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்றால், அவர்களுடைய வரலாற்றை நாம் ஆய்வு செய்தால் நமக்கு தெரியும். அதிகாரத்தை, பதவியை, பொறுப்பை அமானிதமாக அவர்கள் பார்த்தார்கள். அமானிதமாக பார்த்தார்கள். அது ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். அதற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது என்ற பயத்தோடு, சிந்தனையோடு அரசியலை பற்றி அவர்களுடைய பார்வை இருந்தது. நபியினுடைய தோழர்களிலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தாருங்கள், பதவி தாருங்கள் என்று கேட்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூதர் இன்னக லஈஃப். அபூதரே, நீங்கள் உள்ளத்தால் பலகீனமானவர். பதவியை கேட்கிறீர்கள், உள்ளத்தால் நீங்கள் பலகீனமானவர். வ இன்னஹா அமானத்து. அதிகாரம் இருக்கிறதே, பொறுப்பு இருக்கிறதே, அது அமானிதம். அது அமானிதம். வ இன்னஹா யௌமுல் கியாமத்தி ஹிஸ்யும் வ நதாமா. அது மட்டுமல்ல, பொறுப்பை ஏற்றுக்கொண்டு யார் அதை சரியாக செயல்படுத்துகிறாரோ அவரை தவிர மற்றவருக்கெல்லாம் அந்த பொறுப்பு, அந்த பதவி, அந்த அதிகாரம் நாளை மறுமையில் அது இழிவாகவும் நஷ்டமாகவும் இருக்கும். எனவே அபாதர் அவர்களே, உங்களுக்கு அந்த ஆசை வேண்டாம், நீங்கள் விட்டுவிடுங்கள் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரசியலை குறித்த, அதிகாரத்தை குறித்த, ஆட்சியை குறித்த நபியினுடைய பார்வையே, கண்ணோட்டமே மிக உயர்வானது. எனவேதான் அவர்களால் நீதிமிக்க ஒரு ஆட்சியை தர முடிந்தது. மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை நபி அவர்களால் தர முடிந்தது. மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவர் WM வாட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசியல் ஆய்வாளர். ஸ்காட்லாந்தை சார்ந்தவர். ஸ்காட்லாந்தினுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா என்ற பல்கலைக்கழகத்திலே புரொஃபசராக, பேராசிரியராக பணியாற்றியவர். இவர் ஒரு ஆராய்ச்சியை துவக்குகிறார். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை இரண்டையும் உள்ளடக்கி ஒரு ஆராய்ச்சி. அதிலே நபியினுடைய மகத்தான வெற்றிகளை பார்த்து அவர் வியந்து போகிறார். வியந்து போய், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நான் ஆராய்ந்தேன். அவருடைய வெற்றிக்கு ஒரு 10 விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருந்தது என்பதை அவருடைய வரலாறில் இருந்து நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த 10 விஷயங்களை அவர் பட்டியலிடுவார். அதிலே முதன்மைப்படுத்தி அவர் சொல்லுவார், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணமாக இருப்பது அவருடைய கொள்கை உறுதி. எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த இடத்திலும் தன்னுடைய கொள்கையில் அவர் யாரோடும் சமரசம் செய்து கொண்டதே கிடையாது. அவர்களுடைய நடைமுறையில் சில நெகிழ்வுகள் இருக்கும், சில நெகிழ்வு தன்மைகள் இருக்கும், சில விட்டு கொடுப்புகள் இருக்கும். ஆனால் கொள்கையில் அப்படி அல்ல. கொள்கையில் உறுதி. இரண்டாவது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷன், அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை. மூன்றாவது, அவர் சொல்லுவார், விஸ்டம் அஸ் எ ஸ்டேட்மேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் பேராளுமை, அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய பேராளுமையும் ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது என்று அவர் சொல்வார். இவர் இந்த WM வால்ட் என்ற ஸ்காட்லாந்தை சார்ந்த இந்த புரொஃபசர் நபியினுடைய வாழ்வை ஆராய்வதற்கு முன்பு அவர் ஒரு கிறிஸ்தவ பார்வையராக இருந்தார். ஆராய்ந்து முடித்ததற்கு பின்பு அவர் களிமா சொல்லி முஸ்லிமாக மாறிவிட்டார். ஒரு நூலை எழுதினார், தன்னுடைய ஆய்வை குறித்து ஒரு நூலை எழுதினார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய பிரஸ் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலுக்கு அவர் என்ன பெயர் வைத்தார் தெரியுமா? முஹம்மத், ப்ராஃபட் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு இறைத்தூதர் மட்டுமல்ல,
அவர் ஓர் அரசியல் ஆளுமை என்று அந்த நூலுக்கு அவர் பெயர் வைத்தார். ஒரு சிறந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஆட்சியாளருக்கான அளவுகோல் என்னென்ன என்று உலகம் எதையெல்லாம் வரையறுத்திருக்கிறதோ அது அனைத்திலும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமை பெற்றவராக நாம் பார்க்கிறோம். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால், ஒரு நாடு வலிமையான நாடாக, ஒரு ஆட்சி, ஒரு அரசு வலிமையான அரசாக மாற வேண்டுமானால் முதலில் அந்த நாட்டினுடைய, அந்த அரசினுடைய உள்கட்டமைப்புகள் பலமாக இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெளிப்படையான அரசியல் மதீனா வாழ்க்கையிலிருந்து துவங்குகிறது. மக்கா வாழ்க்கையிலே ரகசியமான சில அரசியல் நடவடிக்கைகள் இருக்கிறது. உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதுதான் ஒரு ஆட்சியை வலிமையான ஆட்சியாக எதிர்காலத்திலே மாற்றும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலிலே ஈடுபட்ட மதீனாவுடைய ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் 3 நடவடிக்கைகளை விரைவாக செய்தார்கள். முதலாவது பினா உல் மஸ்ஜித், சுருக்கமாக வரிசைப்படுத்துகிறேன். பினா உல் மஸ்ஜித், ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள், மஸ்ஜித் நபவி. அது தொழுகைக்கான இடமாக மட்டும் இருக்கவில்லை, நபியினுடைய அரசியல் சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஆலோசிக்கப்படுகின்ற ஆபீஸாக, அலுவலகமாக அது இருந்தது. அது ஒரு கல்வி மையமாக இருந்தது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தூதர்களை சந்திக்கக்கூடிய தூதரகமாக மஸ்ஜித் நபவி இருந்தது. போர்க்களத்திற்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு இராணுவ களமாகவும் மஸ்ஜித் நபவி இருந்தது. ஒரு நிர்வாகம் செயல்பட வேண்டுமானால் அந்த நிர்வாகம் ஆலோசிப்பதற்கு, முடிவுகளை எடுப்பதற்கு, அதனுடைய கல்வியை, கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு என்று ஒரு அலுவலகம் இருக்க வேண்டும். முதலில் நிறுவன கட்டமைப்பு, அது மஸ்ஜித் நபவி. இரண்டாவது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை வலிமை மிக்க சமூகமாக, இந்த சமூகத்தினுடைய அரசியலை பலமான அரசியலாக மாற்றுவதற்கு நபி அவர்கள் எடுத்த 2வது அவசர நடவடிக்கை முவாகாத்து பைனல் முஹாஜிரீன வல் அன்சார். மக்காவிலிருந்து அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்திருந்த முஹாஜிரீன்களான முஸ்லிம்களுக்கும், மதீனாவினுடைய பூர்வீக குடிமக்களாக இருந்த முஸ்லிம்களுக்கும், அன்சாரி சஹாபாக்களுக்கும் இடையிலே சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்தினார். ஹிஜ்ரத்துக்கு பின்பு வரலாற்றில் இப்படி எழுதுவார்கள். அதிலேயும் குறிப்பாக WM வாட் என்ற ஸ்காட்லாந்தை சார்ந்த அந்த புரொஃபசர் நபியினுடைய அரசியல் வாழ்க்கையை அலசுகின்ற போது, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே நபி அவர்கள் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவ பிணைப்பை நபியினுடைய அரசியல் ஆளுமையின் ஒரு உச்சமாகவே நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவார். ஹிஜ்ரத்துக்கு பின்பு ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டது. என்ன சிக்கல் என்றால் அகதிகள் பிரச்சனை. அகதிகள் பிரச்சனை. மக்காவிலிருந்து வந்த முஸ்லிம்கள் குடும்பத்தோடு, சொத்து சுகங்களோடு, அவர்கள் அங்கே சேர்த்து வைத்திருந்த பணங்காசுகளோடு மதீனாவிற்கு வரவில்லை. மக்காவில் முஸ்லிமாக அடையாளப்படுத்தினால் உயிரோடு வாழ முடியாது என்ற நெருக்கடியில் அனைத்தையும் விட்டுவிட்டு அகதிகளாக மதீனாவிற்கு வந்தவர். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உலக அளவிலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பது இந்த அகதிகள் பிரச்சனை. ஒரு நாட்டிலே நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது, போர் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது அரசியல் ரீதியான குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்காக வேறு நாடுகளுக்கு அகதிகளாக செல்லக்கூடியது என்பது அந்த காலத்திலிருந்து இப்போது வரை இருக்கிறது. இன்று வரை அதிலே ஒரு சரியான தீர்வை உலக நாடுகளால் காண முடியவில்லை. ஏன் தீர்வு காண முடியவில்லை என்கிறேன் என்றால், இலங்கையிலே சண்டை நடந்தது. இலங்கையிலிருந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் அகதிகளாக இந்தியாவிற்கு வந்தார்கள். இப்போது அங்கே சண்டை முடிந்து பல ஆண்டு ஆகிவிட்டது. ஆனாலும் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் எப்படி முடிவெடுப்பது, இவர்களை எப்படி திரும்ப அனுப்புவது? இது இந்தியாவினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் ஆளுமையை பாருங்கள். WM வாட் சொல்கிறார், நான் பிரமித்து போனேன். ஹிஜ்ரத்துக்கு பின்பு இந்த அகதிகள் பிரச்சனை ஏற்பட்டது.
இந்த அகதியல் பிரச்சனையை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்றால் அதை ஒரு சமூக ஒருங்கிணைப்பாக மாற்றினார்கள். சமூக ஒருங்கிணைப்பாக மாற்றினார்கள். மக்காவில் தன் சொத்து, சுகம், பிள்ளைகள், குடும்பம் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்த அபூபக்கர் சித்தீக், அவர் மதீனாவினுடைய அகதி அல்ல, அவர் மதீனாவினுடைய பூர்வீக குடிமகனான ஹாரிஜா இப்னு ஸைதினுடைய சகோதரர். மதீனாவிலே தன் சொத்து சுகம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர், பெரிய பிசினஸ்மேன். அவரிடத்தில் இல்லாத சொத்துக்கள் இல்லை. மார்க்கத்திற்காக அனைத்தையும் விட்டு வந்தார். அனைத்தையும் துறந்து விட்டு அகதியாக வந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவில் அவர் அகதி வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஸஅத் இப்னு ரபீஇனுடைய சகோதரர். பிலால் கருப்பு இனத்தை சார்ந்தவர், ஒரு நீக்ரோ. ஏராளமான துன்பங்களுக்கு பின்பு மதீனாவிற்கு வந்த பிலால் அவர் இனி அகதி அல்ல, அவர் அபூ ருவைஹா என்பவருடைய சகோதரர். சமூக இணைப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அன்சாரி சஹாபாக்கள் தங்கள் சொத்துக்களை பிரித்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தங்கள் சொந்த சகோதரனாக அங்கீகரித்தார். அனைத்தையும் கொடுத்தார்கள். எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்து சொந்த சகோதரனாக அவர்களை அரவணைத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் ஆளுமை இன்று வரை தீர்க்க முடியாமல் இருக்கு. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பலஸ்தீனிலே இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. போர் நிறுத்தம் என்று இப்போது இருந்தாலும் தினமும் அன்றாட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அங்கிருந்து முஸ்லிம்கள் வெளியேறவும் செய்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள்? ஜோர்டானுக்கு செல்கிறார்கள், சிரியாவிற்கு செல்கிறார்கள், லெபனானுக்கு செல்கிறார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய துருக்கிக்கு செல்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அங்கே அகதிகளாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சமூக ஒருங்கிணைப்பாக மாற்றினார்கள். பாலஸ்தீன முஸ்லிம்கள் செல்லக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் அந்த முஸ்லிம்களை தங்களுடைய சொந்த நாட்டு சமூகத்தின் ஒருங்கிணைப்பாக மாற்றுவதற்கு இவர்கள் தயாராக இன்றைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனை அழகாக தீர்த்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது, இந்த சமூகத்தினுடைய உள்கட்டமைப்பை, தன் அரசியலுடைய ஆட்சியினுடைய உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த மூன்றாவது நடவடிக்கை, மதீனாவிலே வாழ்ந்த பிற சமுதாயங்களோடு ஒரு நல்லுணர்வு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நபி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார். மதீனாவிலே முஸ்லிம்கள் மட்டும் இருக்கவில்லை, யூதர்கள் இருந்தார்கள். யூதர்கள் அல்லாத, இஸ்லாத்தை ஏற்காத வேறு சில அரபு கபீலாக்களும் கோத்திரங்களும் இருந்தது. மதீனாவினுடைய அரசியலை வலிமைப்படுத்துவதற்காக, உள்கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதற்காக அந்த சமூகங்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். பாதுகாப்பு ஒப்பந்தம், உலக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலேயே முதலாக எழுத்து வடிவில் உருவாக்கப்பட்ட ஒரு சாசனம், அரபியிலே அதை சஹீஃபத்துல் மதீனா, மதீனாவினுடைய அரசியல் சாசனம் என்று அதை அழைக்கிறார்கள். உலக அறிவியல் அரசியல் சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் முதலாக எழுத்து ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசனம் ஒன்று இருக்குமானால் அது சஹீஃபத்துல் மதீனா என்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மதீனாவில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனம். அதற்கு முன்பு ஏராளமான பேரரசுகள் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது. ஏன் நபியினுடைய சம்ம காலத்திலே கூட ரோம பேரரசு இருந்தது, பாரசீக பேரரசு இருந்தது. நபியினுடைய சமகாலத்தில் ரோம பேரரசு இருந்தது, பாரசீக பேரரசு இருந்தது. எந்த பேரரசு இடத்திலேயும் எழுத்து ரீதியான அரசியல் சாசன சட்டம் இருந்தது கிடையாது. மன்னர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன நேரங்களில் என்னென்னலாம் தோணுகிறதோ அதுதான் அரசியல் சாசன சட்டம். அந்தந்த நாடுகளில் எழுதப்பட்ட முதல் அரசியல் சாசன சட்டம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மதீனாவில் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் தான். ஒரு மிகச்சிறந்த அரசியல் ஆளுமையாக நாம் வெறுமனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீதிமிக்க ஆட்சியாளராக இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எளிமையான ஒரு வாழ்க்கையை ஆட்சியாளராக இருந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்ற கண்ணோட்டத்தோடு மட்டும் நபியினுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு போக முடியாது. காமராஜர் எளிமையாகத்தான் வாழ்ந்தார், கக்கன் எளிமையாகத்தான் வாழ்ந்தார். நபியினுடைய அரசியல் ஆளுமை அந்த தொலைநோக்கி எப்படி இருந்தது என்பதை நீதி இருந்தது நபியிடத்திலே. நபியிடத்திலே அதிகாரம் இருந்தது, அதே நேரத்தில் அகந்தை இல்லாத எளிமையும் இருந்தது, நீதி இருந்தது. நீதிமிக்க அரசியலை முன்னெடுத்தார்கள். அவர்களை போன்று நீதிமிக்க ஒரு மனிதரை உலகத்தில் பார்க்க முடியாது. எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மஹ்சூமி என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடுகிறார். இஸ்லாமிய சட்டப்படி அவருடைய கையை வெட்ட வேண்டும். அவருடைய தண்டனையை மாற்றுவதற்காக அல்லது அதிலிருந்து அவருக்கு விலக்க வேண்டும் என்பதற்காக நபியிடத்திலே சிபாரிசு செய்யப்பட்ட போது, அல்லாஹுடைய சட்டங்களில் ஒன்றை மாற்ற வேண்டும் அல்லது அதிலே நான் தளர்வு காட்ட வேண்டும் என்று இடத்திலே நீங்கள் சிபாரிசு செய்கிறீர்களா? உங்களுக்கு முன் இந்த பூமியில் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சமூகங்களில் இருந்த சிறப்பானவர்கள், மேன்மைக்குரியவர்கள், அதிகாரமிக்கவர்கள் திருடினால், தவறு செய்தால் அந்த குற்றவாளிகளை அவர்கள் தண்டிக்காமல் விட்டு விடுவார். யாராவது பலகீனமானவன் தவறு செய்தால் அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். இன்றைக்கும் இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு வன்முறைகளில் ஈடுபட்டாலும் அவர்களை நோக்கி சட்டம் பாயாது. பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை இடங்களில் தினமும் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். சோசியல் மீடியாக்களிலே இன்றைக்கு எல்லோரிடத்திலும் கையிலே செல்போன் இருக்கிறது, சோசியல் மீடியா இருக்கிறது. செய்திகள் நம்மை அடைவதெல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டது. தினமும் எங்கோ ஒரு முஸ்லிம் வயோதிகளை தாடியை பிடித்து இழுத்து தாக்கக்கூடிய காட்சிகள் நம் கண் முன்னால் வந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் சட்டம் அங்கே பாய்வதில்லை. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் தாக்கப்படுகின்ற போது கோபத்தால், ஆத்திரத்தால் எதிர்வினை ஆற்ற முயன்றால் அவனுக்கு எதிராக சட்டம் உடனடியாக பாயும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிமிக்க அரசை தந்தார்கள். நான் ஆரம்பத்திலே 2 விஷயங்களை சொன்னேன். நபியினுடைய அரசியல் பார்வை என்பது அவர்கள் அதிகாரத்தை வெறும் கருவியாக மட்டும் பார்க்கவில்லை, அதிகாரத்தை இலக்காக பார்க்கவில்லை, அதை வெறும் கருவியாக பார்த்தார்கள். அதிகாரத்தை பொறுப்பாக பார்த்தார்கள். அந்த சிந்தனை தான் ஒரு மனிதனை மிகச்சிறந்த ஆளுமையாக, நீதியாளனாக மாற்றும். மதச்சார்பற்ற ஒரு அரசை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். மதச்சார்பற்ற அரசு. இன்றைக்கு உலகத்திற்கு இந்த அரசியல் எல்லாம் தேவை. ஒரு பக்கம் யூத சியோனிசம் தங்களுடைய அதிகாரத்திற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த படுகொலைகளுக்கு நாங்கள் தான் உலகத்தினுடைய மிகச் சிறந்த நாகரிகத்தை சார்ந்தவர்கள் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் அதை ஆதரிக்கிறது. மத ரீதியான பிளவுகள், ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அரசியல் இங்கே நடக்கிறது. பாசிஸ்டுகள் இன்றைக்கு அப்படிப்பட்ட அரசியலை தான் இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உரிமைகள் பறிக்கப்படுகிறது. வக்ஃபு திருத்த சட்டம் நம்முடைய உரிமைக்கு எதிரான சட்டம். வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்தை ஒருவர் அவமதித்தால் அவருக்கு என்ன தண்டனை சட்டம் பொருந்துமோ அதே சட்டம் வந்தே மாதரத்துக்கும் பொருந்தும் என்பது நம்முடைய மத சுதந்திரத்திற்கு நேரடியாக எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். எஸ்சியிலிருந்து, எஸ்டியிலிருந்து அல்லது டிரைபல் கம்யூனிட்டியிலிருந்து, பழங்குடி சமூகங்களிலிருந்து இந்த மார்க்கத்திற்கு மாறக்கூடியவர்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த சலுகைகளும் கிடையாது என்று வெளிவந்த தீர்ப்பு இருக்கிறதே, அது முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்கு எதிராக வெளிவந்த தீர்ப்பு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் இந்த உலகத்திற்கு தேவை. மதீனாவிலே அவர்கள் ஆட்சி நடத்திய போது தன்னுடைய அதிகாரத்தை அவர்கள் கையிலே எடுத்த போது அங்கே யூதர்கள் இருந்தார்கள், முஸ்லிம் அல்லாத பிற குழுக்களை சார்ந்தவர்களும் இருந்தார்கள். நான் சொன்னேன் அல்லவா, சஹீஃபத்துல் மதீனா, மதீனாவுடைய சாசனம் என்று. அந்த மதீனா அரசியல் சாசனத்திலே இப்படி ஒரு வார்த்தை இருந்தது.
மதீனாவில் இருக்கக்கூடிய பனி அவுஃப் என்ற யூத கூட்டத்தார்கள் முஸ்லிம்களோடு இணைந்து செயல்படுவார்கள். முஸ்லிம்களோடு மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் இணைந்து செயல்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து வலில் யஹூதி தீனுஹும் வலில் முஸ்லிமீன தீனுஹும், அவர்கள் சேர்ந்து இருப்பார்கள், ஆனால் யூதர்கள் அவர்கள் மதத்தை பின்பற்றுவார்கள், அதற்கான முழு உரிமையும் முழு சுதந்திரமும் அவர்களுக்கு உண்டு, முஸ்லிம்கள் அவர்களுடைய மத நம்பிக்கைகளின்படி நடப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதச்சார்பற்ற அரசை அங்கே நடத்தி காட்டினார், சாத்தியப்படுத்தி காட்டினார். ஒரு தடவை நஜ்ரான் தேசத்திலிருந்து, நஜ்ரான் என்ற நாட்டிலிருந்து ஒரு கிறிஸ்தவ தூதுக்குழு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மஸ்ஜித் நபவிக்கு வருகை தருகிறார்கள். அசருடைய நேரம் சஹாபாக்கள் அசர் தொழுகைக்காக இருக்கக்கூடிய அந்த நேரம், அப்போது பள்ளிவாசலில் இருந்த அந்த தூதுக்குழு, கிறிஸ்தவ தூதுக்குழு, அவர்களுக்கான பிரேயர் நேரம். கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் பிரேயர் பண்ணுவார்கள், ஜெபம் செய்வார்கள். அந்த நேரம் வந்தபோது அந்த மஸ்ஜித் நபவியிலே இருந்த அந்த கிறிஸ்தவ தூதுக்குழுவை சார்ந்தவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே தங்களுடைய ஜெபத்தை அவர்கள் ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்த சஹாபாக்கள் அங்கிருந்த சஹாபாக்கள் அவர்களுடைய கடவுளை நம்முடைய பள்ளிவாசலில் இருந்து இவர்கள் வணங்குகிறார்களே, வழிபடுகிறார்களே என்று நினைத்து அதை தடுப்பதற்கு சஹாபாக்கள் முற்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅூஹும், அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்களுக்கான மத கடமையை அவர்கள் செய்துவிட்டு போகட்டும் என்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமையை, மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியாளரை இந்த உலகமே பார்த்திருக்காது. மஸ்ஜித் நபவி என்பது அதனுடைய புனிதம் என்ன என்பது நமக்கு தெரியும். அங்கே இருந்து கிறிஸ்தவர்களை ஜெபம் பண்ணுவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள் என்றால் எவ்வளவு மத சுதந்திரத்தை தங்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த மக்களுக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மிகச்சிறந்த அரசியல் ஆளுமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக அரசியல் தலைவர்கள், அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய எதிரிகளை எப்படி அழிக்கலாம், வீழ்த்தலாம், ஒடுக்கலாம் என்றுதான் பெரும்பாலும் யோசிப்பார்கள். பெரும்பாலான அரசியல்வாதிகளுடைய எதிரிகளை குறித்த பார்வை இப்படித்தான் இருக்கும், எதிரியை எப்படி வீழ்த்தலாம். இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், ஒரு அரசினுடைய ஆட்சி காலம் நிறைவடைந்து அடுத்த அரசு வந்துவிட்டால் கடந்த ஆட்சியிலே அமைச்சர்களாக இருந்தவர்களை, கடந்த ஆட்சியிலே பொறுப்பில் இருந்தவர்களை எப்படியெல்லாம் ஒடுக்கலாம், அவருக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி தரலாம், அவரை எப்படி சிறையில் அடைக்கலாம் என்று யோசித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய காட்சிகளை, நான் அரசியலை விரிவாக பேசவில்லை, அந்த காட்சிகளை இன்றைக்கு நாம் அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள் தங்களுடைய எதிரிகளை குறித்து இப்படித்தான் பார்வையை பெரும்பாலும் வைத்திருக்கிறார்கள். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை வேறு விதமாக இருந்தது. WM வால்ட் சொல்லுவார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் தங்கள் எதிரிகளை எப்படி வீழ்த்துவது, அழிப்பது என்றுதான் யோசிப்பார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நான் பார்த்தேன், அவர் அந்த விஷயத்திலே நேர்மறையான வேறு ஒரு சிந்தனையை வைத்திருந்தார். எதிரிகளை எப்படி அழிப்பது என்று யோசிப்பதை விட அந்த எதிரிகளை எப்படி நமக்கு சாதகமானவர்களாக மாற்றுவது, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்மீதான வெறுப்பை, நம்மீதான எதிர்ப்பை எப்படி நம்முடைய அரசியலுக்கு, நம்முடைய மார்க்கத்திற்கு சாதகமாக மாற்றுவது என்ற ஒரு யோசனையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியலில் நான் பார்த்தேன் என்று அவர் சொல்லுவார். இப்படி ஒரு வார்த்தையை அவர் எழுதுகிறார். அதாவது எனிமி எலிமினேஷன் என்பதற்கு பதிலாக, எதிரியை அழிப்பது என்பதற்கு பதிலாக எனிமி டிரான்ஸ்பர்மேஷன், எதிரியை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுவது என்ற சிந்தனையோடு தன்னுடைய அரசியலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தினார்கள் என்று WM வால்ட் சொல்வார். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ எதிரிகள். யமாமா நாட்டை சார்ந்த மன்னர் சுமாமத் இப்னு அசால், காலித் இப்னு வலீத்,
அம்ர் இப்னுல் ஆஸ், அபூ சுஃபியான், இஸ்லாத்தை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள், முஸ்லிம்களை மிக கடுமையாக எதிர்த்த எதிரிகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையால் இந்த மார்க்கத்தினுடைய பேராளுமைகளாக மாறினார்கள். பேராளுமைகளாக மாறினார்கள். வரலாற்றிலே அவற்றை நாம் பார்க்கிறோம். பேராளுமைகளாக மாறினார்கள். அதே போன்று வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு ஆட்சியாளரை, ஒரு பொலிட்டிக்கல் லீடரை, ஒரு தலைவரை சிறந்தவர் என்று நாம் தீர்மானிக்க வேண்டுமானால் அவரிடத்துல என்னென்ன குணங்கள், என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு அளவுகோலை உலகளாவிய வரலாற்று ஆய்வாளர்கள் வரையறுத்திருக்கிறார். அதிலே ஒன்று என்னவென்றால், அவர், அந்த ஆட்சியாளர் பலகீனமாக இருந்த காலங்களில், அதாவது அரசியலில் அதிகாரம் பெறாத காலங்களில் அவர் மக்களோடு எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்ப்பதை விட அரசியலில் வெற்றி பெற்று அவர் அதிகாரத்தை கையில் பெற்றதற்கு பின்போ மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார், குறிப்பாக எதிரிகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்த்துத்தான் ஒருவர் சிறந்த அரசியல் ஆளுமை என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். வீழ்ச்சியில இருக்கக்கூடிய காலங்கள்ல, அரசியல்ல தோத்து ஆட்சியில இல்லாத இருக்கக்கூடிய காலங்கள்ல அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பேசலாம். நான் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓட வைப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் என் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இவ்வளவு 10,000 தருவேன், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆட்சியில் இல்லாத காலங்களில் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரை அரசியலில் சிறந்த ஆளுமை என்று நாம் முடிவு செய்ய வேண்டுமானால் அவர் வீழ்ச்சியில் இருந்த அந்த காலகட்டத்தை நாம் வைத்து மட்டும் முடிவு செய்யக்கூடாது. அவர் வெற்றி பெற்று அதிகாரம் அவருடைய கையிலே வந்ததற்கு பின்பு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை வைத்தே அவருடைய அரசியல் ஆளுமையை நாம் முடிவு செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். இந்த வகையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆளுமையை நாம் பார்த்தால், அல்லாஹு அக்பர், வெற்றி பெற்று அதிகாரம் கையில் கிடைத்த அந்த நேரத்தில் எதிரிகளிடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, கிபி 628, கிபி 8ஆம் ஆண்டு 628 மக்கா மாநகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்காவினுடைய அரசியல் அதிகாரம் மதீனாவின் மாமன்னராக, மதீனாவின் ஜனாதிபதியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளுக்கு வருகிறது. காலமெல்லாம் நபி அவர்கள் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்திய காலத்திலிருந்து இந்த மக்கா வெற்றி நடைபெற்ற அந்த நாள் வரை, ரமலான் பிறை 20 மக்காவை நபி அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். அந்த ரமலான் பிறை 19 வரை நபி அவர்கள் தன்னை நபி என்று 40 வயதில் மக்காவில் பிரகடனப்படுத்துகிறார்கள். அதிலிருந்து மக்கா வெற்றிக்கு முந்தைய நாள் வரை இஸ்லாத்தை எதிர்ப்பதையே தங்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக, தாங்கள் உயிர் வாழ்வதனுடைய லட்சியமாக கொண்டவர்கள் எல்லாம் தோல்வியால் நபிக்கு முன்னால் கூனி குறுகி நிற்கிறார். மக்காவினுடைய அதிகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே இருக்கிறது. உஹது போர்க்களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுகொலை செய்த மகிழ்ச்சி அங்கே தலை குனிந்து நிற்கிறார். கொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை ஈவு இரக்கமே இல்லாமல் துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்ட ஹிந்துவின் உத்பாவினுடைய மகள் ஹிந்து என்ற பெண்மணி அங்கே தோல்வியால் தலை குனிந்து நிற்கிறார் நபிக்கு முன்பாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிரான அன்பு மகளான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு காரணமான கப்பார் இப்னுல் அஸத் என்பவர் அங்கே குற்றவாளியாக நபிக்கு முன்னால் தலை குனிந்து நிற்கிறார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், சில பெண்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த அர்ப்பணங்களிலே, அந்த தியாகங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், என் மகள் ஸைனப் இந்த மார்க்கத்திற்காகப்பட்ட கஷ்டத்தை கொண்டு இந்த உம்மத்தில் எந்த பெண்ணும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார் என்று சொல்வார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா 8 மாத கர்ப்பிணி.
தண்ணி இருக்காது சார். இல்ல இருக்கட்டும் சார். தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். சார், நான் ஊத்திக்கிறேன் சார். ஓகே சார். القائمات سيدنا محمد وسيلة والفضيلة الشرف والدرجة الرفيعة والعالية الشريفة. தஞ்சிக்கு முடிச்சிருவோம். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருவதற்காக ஒட்டகத்திலே மக்காவை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்போது ஹப்பார் இப்னுல் அஸத் என்பவர் ஒரு ஈட்டியோடு ஒட்டகத்துக்கு முன்னால் வந்து குத்தி விடுவேன் என்று ஈட்டியை ஓங்கி மிரட்டுகிறார். 8 மாத கர்ப்பிணி பெண் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார்கள். கீழே இருந்து ஒருவர் ஈட்டியால் குத்தி விடுவேன் என்று கையை ஓங்கினால் அவர் பயப்படுவார், நடுங்குவார், பயந்து இப்படி எங்கே வீசி விடுவாரோ என்று பயந்து இப்படி கொஞ்சம் இடது பக்கமாக திரும்பினார்கள். கீழே விழுந்து விட்டார்கள். உயரமான ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்ததால் வயிற்றிலே அடிபட்டு அப்போதே கரு கலைந்தது. அந்த வேதனையோடு
12 நாட்கள் பாலைவனத்திலே பயணம் செய்து மதீனாவை வந்து அடைகிறார்கள். ஜைனபர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவை வந்து அடைந்த போது அவர்களுடைய கோலத்தை பார்த்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியவில்லை. சிறிது நாட்கள் தான் அதற்கு பின்பு உயிரோடு இருந்தார்கள். இது நீண்ட வரலாறு. அந்த வேதனையிலே அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மகள் ஜைனப் இந்த மார்க்கத்திற்காக அனுபவித்த கஷ்டத்தை போன்று வேறு எந்த பெண்ணும் அனுபவித்திருக்க முடியாது என்பார்கள். அந்த நிலைக்கு காரணமாக அவரை ஆக்கிய ஹப்பாத் இப்னு அஸத் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஏராளமானவர்கள் காலமெல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், முஸ்லிம்களை படுகொலை செய்தவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் ஆளுமையை பாருங்கள். என்ன சொல்றார்கள் தெரியுமா? லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம ஃபஅன்துமுல் துலகா. இன்று உங்களுக்கு எந்த தண்டனையும் தரப்படாது. நீங்கள் நீங்கள் விடுதலையாக சுதந்திரமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுவார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள், இதுதான் ஒரு சாதாரண வெற்றியாளனுக்கும் ஒரு அரசியல் ஆளுமை உள்ளவருக்குமான வித்தியாசம் இதுதான். அந்த WM வால்ட் என்ற அந்த ப்ரொஃபசர் சொல்லுவார், விக்டரி இஸ் எ நாட் மூவ்மெண்ட் டு ரிவெஞ்ச். வெற்றி என்பது எதிரிகளை பழிவாங்குவதற்கான தருணம் அல்ல. வெற்றி என்பது ஒரு புதிய சமூக கட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கான தருணம் என்பார் WM வால்ட். அந்த ஆளுமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மட்டுமே இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். மன்னித்தார்கள். அதனுடைய விளைவு எப்படி இருந்தது தெரியுமா? அந்த வஹஷியும் அந்த ஹப்பாத் இப்னு அஸதும் அந்த ஹிந்த் இப்னு உத்பாவும் பின்னால் ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லப்படும் அளவுக்கு இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரும் ஆளுமையாக அவர்கள் மாறினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் ஆளுமை என்பது சாதாரணமானதல்ல. அவர்களிடத்திலே அதிகாரம் இருந்தது, அதே நேரத்தில் அகந்தை இருக்கவில்லை, எளிமையாக இருந்தார்கள். சுருக்கமாக நபியினுடைய ஒரு ஜனாதிபதியாக நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள், ஒரு ஆட்சியாளராக நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், அதிகாரம் இருந்தது, அதிகார திமிர் நபியிடத்திலே இல்லை, எளிமையாக நடந்து கொண்டார்கள். மிலிட்டரி பவர் இருந்தது, ராணுவ வலிமை இருந்தது, ஆனாலும் எப்போதும் பிறரிடத்திலே அநியாயமாக அவர்கள் வரம்பு மீறியது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், ஒரு ராணுவம் ஒரு நாட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா என்னென்ன அட்டூழியங்களை எல்லாம் செய்கிறது, என்னென்ன அட்டூழியங்களை. இன்னைக்கு இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீன மண்ணில் 40,000க்கும் மேற்பட்ட 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை படுகொலை செய்திருக்கிறது, கர்ப்பிணிகளை படுகொலை செய்கிறது, வயோதிகர்களை படுகொலை செய்கிறது, அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை அளிக்கிறது, அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் சுடுகாடாக மாற்றியிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியலை, ஆட்சியை பாருங்கள். மிலிட்டரி சூப்பர் பவர். அவர்கள் என்ன சொன்னாலும் செய்வார்கள் சஹாபாக்கள். பத்ர் போரிலே கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்று சஹாபாக்களோடு ஆலோசனை நடத்திய போது அன்சாரிகளை சார்ந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், எழுந்து நின்று பேசுவார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு மலை உச்சிக்கு சென்று இந்த மலை உச்சியிலிருந்து நீங்கள் எல்லாம் கீழே விழுங்கள் என்றால் நாங்கள் யோசிக்காமல் குதிப்போம். நடுக்கடலுக்கு எங்களை நீங்கள் அழைத்து சென்று உங்கள் கால்களில் கற்களை கட்டிக்கொண்டு நடுக்கடலில் நீங்கள் குதித்து உங்கள் வாழ்க்கையை முடியுங்கள் என்று நீங்கள் உத்தரவிட்டால் மறுக்கிழமை அதை நாங்கள் செய்து என்ன சொன்னாலும் செய்வதற்குரிய மிலிட்டரி சூப்பர் பவர், ராணுவ வலிமை இருந்தது. ஆனாலும் எங்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயங்களை, வரம்பு மீறுதல்களை செய்ததே கிடையாது. எந்த அளவுக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு, அதாவது போர்க்களங்களில் கூட ஒழுங்கை கற்றுத்தந்த ஒரு ஆட்சியாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய படைகளை யுத்தத்திற்காக அனுப்பி வைக்கின்ற போது இந்த வார்த்தைகளை நபி அவர்கள் மறக்காமல் உபதேசமாக சொல்லுவார்கள் என்று சீரத்து இப்னு ஹிஷாம் போன்ற வரலாற்று நூல்களிலே இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னக்கும் சதஜிதுன ரிஜாலன் ஹஸிபு அன்ஃபுஸஹும் ஃபி ஸவாமி' ஃபலா ததஅர்ரது வலா தக்துலு இம்ரா வலா ஃபானியா வலா சதைரா வலா தக்தஉ ஷஜரா வலா துஹர்ரிகு புயூதா. நீங்கள் போருக்கு செல்லக்கூடிய இடங்களில்
சில மக்கள் சண்டைக்கு வர விருப்பம் இல்லாமல் அல்லது யுத்தம் நடக்கிறது என்ற பயத்தோடு அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கோயில்களில் மதங்களில் ஒளிந்திருப்பார்கள், பதுங்கி இருப்பார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் எந்த இடையூறும் தராதீர்கள். பெண்களை கொள்ளாதீர்கள், வயோதிகர்களை கொள்ளாதீர்கள், ஒலா சகீரன் சிறியவர்களை கொள்ளாதீர்கள். மக்களுக்கு பலன் தரக்கூடிய மரம், செடி, கொடிகளை, விளை நிலங்களை, விவசாய நிலங்களை அழிக்காதீர்கள். ஒலாத்து ஹர்ரிகூ புயூதா, மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகளை தீ வைத்து கொடுக்காதீர்கள். அதிகாரம் இருந்தது, ராணுவ வலிமை இருந்தது, ஆனால் நபி அவர்கள் வரம்பு மீறியதில்லை. மத அடையாளம் இருந்தது. நபி அவர்கள் ஒரு ஆட்சியாளர், அவர்கள் நடத்துவது இஸ்லாமிய ஆட்சி என்று நபிக்கும் அவர்களுடைய ஆட்சிக்கும் ஒரு மத அடையாளம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பிற சமூகங்களுடைய உரிமைகளை ஒரு காலமும் நபி அவர்கள் பறித்தது கிடையாது. அவர்களுடைய மாத சுதந்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிட்டது கிடையாது. ஆக இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆட்சியாளராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார். எல்லா துறையிலும் அவர்களை மிஞ்ச இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. எல்லா துறையிலும், ஆன்மீகத்தில், அரசியலில், குடும்ப வாழ்க்கையில், வியாபாரத்தில், ஒரு போர்க்களத்தில், எல்லா களங்களிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய உஸ்வத்துன் ஹஸனா. உஸ்வத்துன் ஹஸனா. இந்த உலகம் சீராக செல்ல வேண்டுமானால் இங்கே நபியினுடைய அரசியல் ஆளுமை, அது குறித்த பாடங்கள் தேவை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் தங்களுக்கு தரப்பட்ட ஆட்சி என்பது அது தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்ற சிந்தனையை அல்லாஹ் போடுவானாக. அதிகாரம் என்பது பெருமை அல்ல. அதிகாரம் என்பது அது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்து அல்ல. அதிகாரம் என்பது மக்களுக்கு நாம் நீதியை நிலைநாட்டுவதற்காக தரப்பட்ட கருவி என்ற பார்வையை நம் ஆட்சியாளர்களுடைய மனங்களில் அல்லாஹ் தந்திரல் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பிரியத்தின் காரணமாக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரையும் நாளை மறுமையில் திருமண நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று திரட்டி அருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.